தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். மருத்துவர் ஒருவரை கத்தியால் குத்திய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவரை கத்தியால் குத்தியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் அங்குள்ள மருத்துவர் ஒருவருக்கு கத்தி குத்து நடந்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே மருத்துவர் சாந்தி ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், என்ன நடந்தது? நீங்க ஊடகத்திலிருந்து வந்த தகவலாக மற்ற நபர்களின் வந்த தகவலின் அடிப்படையில் ஒரு புற்றுநோய்க்காக அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா. அவங்களுக்கு சிகிச்சை போதாமை என்ற அடிப்படையில் அவருடைய மகன் சொன்னதாக கத்தியால் குத்தியதாக தகவல்கள் வருகின்றன. உறுதியாக இன்னும் தகவல்கள் எங்களுக்கு தெரியப்பட வேண்டும். இப்போதைக்கு அந்த தகவல் தான் தெரிந்திருக்கின்றது. இருந்தாலும் தாக்கப்பட்ட மருத்துவர் ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவர், ரொம்ப சிகிச்சை செய்வர். இம்மருத்துவர்கள் வேலை செய்யும் பொழுது வேலை செய்கின்ற இடத்தில் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்றால் எப்படி அவங்க கால வேலைக்கு போறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மருத்துவத்துறையில் வேலை செய்கின்ற பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன, பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இருக்கின்றன என்ற அடிப்படையில் நாங்க பல்வேறு கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பொதுவாகவே மருத்துவர்கள் மீதான தாக்குதல்கள், அது உயிருக்கு ஆபத்தான ஏற்படுகின்ற தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. இது மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இருக்கின்ற உறவு பாதிக்கப்பட்டிருப்பதை தெரிய வருகிறது. அதே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்றவங்க, மே ஹெல்ப் யூ போன்ற ஆசுவாசப்படுத்துறவங்க, ஆலோசனை செய்கிறவர்கள் தேவைப்படுகிறார்கள். இப்போ கேன்சர் என்ற நோய் எல்லாம் இன்னைக்கு போன உடனே சாயங்காலமே சரியாகிறது நோய் கிடையாது. அந்த மாதிரியான சூழலில் அந்த ஒரு மன உளைச்சல் இருக்கும் பொழுது நோயாளிகளுக்கு ஒரு பேட் ஈவெண்ட் நடக்கும் பொழுது இந்த கிரீஃப் எல்லாம் இது பண்றதுக்கு எடுத்து சொல்வதற்கு, ஆலோசனை செய்வதற்கு மருத்துவர்கள் மட்டுமல்லாமல் சைக்கியாட்ரி டிபார்ட்மெண்ட், மற்ற விதமான கவுன்சிலிங், கனெக்டிங் பீப்புளும் தேவைப்படுகிறார்கள். ஆகவே நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள், மருத்துவத்துறையை சார்ந்த செவிலியர்கள், ஆலோசகர்கள் என்று அனைவரையும் உடனடியாக அப்பாயிண்ட் செய்ய வேண்டும். தவறு செய்தவர்கள் யாரு கத்தி குத்து செய்தார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவர் ஐசியூல சீரியஸா இருக்கிறதா கேட்கணும், அவருக்கு சரியான சிகிச்சை வழங்கி அவர் உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவத்தை, சூழலை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் பாத்தீங்கன்னா இப்ப உடனே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனைகள்ல கார் பார்க்கிங் பண்றதுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு மருத்துவமனைகளுக்குள்ள யார் வேணா என்ன வேணா செய்யலாமே, அந்த மருத்துவர் அங்க தட்டி கேட்கும் பொழுது அவரை அடிக்கலாம், கத்தியால குத்தலாம், அவர் கொலை செய்யலாம் என்ற ஒரு சூழல் இருப்பது என்பது பாதுகாப்பான ஒரு சூழல் தேவை என்று கூறியிருக்கிறீர்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சாந்தி.